கன்னி ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. கன்னி அப்படின்னாவே பயம் அறியாதவங்க தான். ஆனா, மத்தவங்களுக்கு இவங்களுடைய தோற்றம் எப்படி தெரியுமா? ரொம்ப சாதுவா இருக்கும். என்னப்பா கூப்பிட்டு மிரட்டினா கூட பயந்துருவாங்க போல இருக்குதே. இல்ல இந்த புள்ள பார்த்தா ரொம்ப அப்பாவியா இருக்கே, புள்ள பூச்சியா இருக்கே, இப்படி மத்தவங்க கன்னி ராசிய அடையாளப்படுத்துவாங்க. ஆனா, இவங்களுடைய செயல்பாடும், இவங்களுடைய மன உறுதியும் நீங்க சோதிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க தான் அழுக செய்வீங்க. அந்த அளவுக்கு உறுதியான மனம் படைத்தவங்க தான். ஆனா, நான் இன்னொரு பக்கம் ஒத்துக்கிறேன். பாசத்துல கட்டாயம் கண்ணீர் வடிக்கக்கூடியவங்க தான். ஒருத்தவங்க மேல பாசம் வச்சுட்டா, அந்த பாசத்துக்கு உரியவங்க தகுதி இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க தப்பா இருந்தா பரவாயில்லைங்க. நான் வச்ச பாசம் உண்மைன்னு சொல்லிட்டு, அந்த பாசத்த கடைசி வரைக்கும் துளி அளவும் குறையாம பாத்துக்கிறதுல கண்ணி அடிச்சுக்கிறதுக்கு ஆற்றல் கிடையாது. இதனாலவே கன்னியுடைய மனநிலையை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏய் நம்ம அவ்ளோ பண்ணோம், இவன் திரும்பவும் நம்ம மேல பாசமா இருக்கானே. இதுக்கெல்லாம் இப்ப சூடு சொன்னே இல்ல போல. இப்படிலாம் ஒரு சிலர் பேசுவாங்க. அசிங்கப்படுத்திருப்பாங்க, அவமானப்படுத்தியிருப்பாங்க. இந்த திரும்ப திரும்ப உதாசீனப்படுத்தக்கூடிய பாசத்துக்கு சொந்தக்காரங்கலாம் இவங்க தான். இவங்க வைக்கக்கூடிய பாசம் உண்மையா இருக்கும். அத வந்து அவங்க தூக்கி தேவைக்கு பயன்படுத்தி தேவையெல்லாம் தூக்கி போட்டுருப்பாங்க. இந்த விஷயம் உண்மைன்னு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. கன்னி ராசிகளுக்கு இந்த பாச போராட்டம் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு. அப்ப கன்னி ராசிக்காரங்க ஏமாளிகளா அப்படின்னா, உங்களுக்கு அவங்க ஏமாளியா தெரிஞ்சாலும், கடவுளுடைய வகையில இவங்க உண்மையானவங்க. கடவுள் நினைப்பாரு. நம்ம படைப்புல கன்னி ராசி உன்னதமான படைப்புன்னு நினைப்பாரு. ஸோ இது வந்து கன்னி ராசிகள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, உங்கள யார் ஏளனமா நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அனுப்பிச்சுடுங்க. இன்னொரு விஷயம் சொல்றேங்க. கன்னி ராசிகள் கண்ணீர் வடிக்க விட்டீங்கன்னா, உங்களுடைய பாவ கணக்கு பல மடங்கு ஏறிடும். இதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு படம் இருக்கட்டும். அமைதியா பேசி காரியம் சாதிக்கக்கூடியவங்க இவங்க தான். தனக்கு நேர்ந்த அவமானங்கள படிக்கட்டுகளாக மாத்தி முன்னேறும் குணம் படிச்சவங்க. இது வந்து ஒரு சிலர் நினைப்பாங்க இல்லையா? அவன நம்ம ஏமாத்திட்டோம். இனிமேலுக்கு என்ன போய் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த ஏமாற்றம் அவங்களுக்கு முன்னேற்றம் தான். அத நீங்க ஃபர்ஸ்ட் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. வெள்ளை மனம் படைத்தவங்க, பிள்ளை குணம் கொண்டவங்க. இவங்க எடுத்த காரியத்த முடிக்காம பின்வாங்க மாட்டாங்க. குழந்தை குணம்ன்றது என்னமா? குழந்தை என்ன பண்ணும்? அதுல இருக்கிற எதையும் பார்க்காது. வேணும்னா வேணும்னு அடம் பிடிக்கும். அந்த மாரி தான். அதுக்குன்னு இவங்க எடுத்த கவுத்தெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதுடைய ஆதி முதல் அந்த வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு, அது எப்படி போனா அத செஞ்சு முடிக்க முடியுறதுல வல்லவர்கள். அதே மாரி தூங்க கூட மாட்டாங்க. நினைச்சது சாதிக்கிற வரைக்கும். அதீத சிந்தனை. எல்லாத்துக்கும் மேல யார் மனசும் புண்படாம பேசுறதுல கன்னி ராசிக்காரர்கள் வல்லவர்கள். அந்த மனசு நோக வேணாப்பா அப்படின்னு நினைக்கிறதுல. இந்த மனசு இந்த கலியுகத்துல யாருக்குங்க இருக்கு? கன்னி ராசிகள் தான் இருக்கு. ஆனா இவங்க அப்படி நினைக்கிறாங்க. இவங்களை சுத்தி இருக்க யாராவது ஒரு துளியாவது நினைக்கிறாங்களா? மனசு இல்லைன்னு தான் நினைக்கிறீங்க கன்னி ராசிக்காரர்கள் இல்ல? போங்கயா உங்களுக்கெல்லாம் ஒரு நாள் பதில் சொல்லக்கூடிய காலம் வரும். இதுதான் கன்னிராசியுடைய மனநிலை. இப்படிப்பட்ட குணாதிசயங்களோட நிறைய கஷ்டங்களை கடந்து வந்துட்டு கூடிய கன்னி ராசிக்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க. ஒரு உறவால உங்க வாழ்க்கையே மாறப்போகுது. கன்னி ராசிக்காரங்களே எழுதி வச்சுக்கோங்க. மே 14ஆம் தேதியிலேருந்து இது நடக்கும். உறவுனா என்னம்மா? ஆல்ரெடி பல உறவுகள் எங்களை வந்து பதம் பார்த்துட்டாங்க. பகையே வச்சுட்டாங்க. எங்களுக்கு வந்து பரலோகம் போகிற அளவுக்கு வேலை பார்த்து வச்சுட்டாங்க. ரைமிங்கா பேசுற மாதிரி இருக்கா? ரைமிங்லாம் இல்லைங்க. டைமிங்ல பேசிட்டு இருக்கேன். ஏன்னா உங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷன் நிறைய துரோகங்களை தாண்டி வாழ்க்கை வந்து உருண்டுட்டு இருக்கு. தாண்ட முடியாத அளவுக்கு திரும்ப திரும்ப துரோகங்களை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த நிலையில உறவுன்னு சொன்னேன் இல்லையா? நவகிரகங்களையே முழு சுபகரம்னு சொல்லக்கூடிய குரு தாங்க உங்களுக்கு உறவா வராரு. இது வரைக்கும் 9ஆம் இடத்துல இருந்த குரு இப்ப 10ஆம் இடத்துக்கு வந்து உங்களுடைய பகையை எல்லாத்துக்குமே பாதுகாப்பு கொடுக்க போறார். அது என்ன ஏதுங்கிறத தெளிவா பார்க்கலாங்க. இப்போ குரு வந்து நல்லவர் வல்லவர்னு சொல்றேமா? குருங்கிறவர் யாரு? ஆதி பரம்பொருளாகி இறைவன் தன்னோட சக்தியை பிரம்மா விஷ்ணு ருத்ரன்னு 3 அம்சங்களாக படைச்சு பிரம்மதேவர் படைப்பு தொல்ல தனக்கு உதவி புரிய சப்தம ரிஷிகளை உருவாக்குனார். அந்த 7 ரிஷிகள் மூலம் மனித குலம் உருவாச்சு, அசுர குலம் உருவாச்சு. அந்த 7 ரிஷிகள்ல ஆங்கிருஷ முனிவரின் மகன் தான் அந்த பிரகஸ்பதினு சொல்லக்கூடிய வியாழ பகவான். ஜோதிட சாஸ்திரப்படி முழு சுபகிரகம் இந்த அமைப்பையும் பெருமையும் பெற்ற ஒரே கிரகம் இவர்தான். சோ பிரகஸ்பதினு சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் தேவர்களுக்கு எல்லாமே தலைவர். இவரை பொறுத்த வரைக்கும் நம்ம வாழ்க்கையில 2 முக்கியமான விஷயத்துக்கு காரணகர்த்தா. தனம்னு சொல்லக்கூடிய பணத்துக்கும், 2வது புத்திர சம்பத்துன்னு சொல்லக்கூடிய குழந்தை செல்வத்துக்கும் இவர் தான் சர்வ வல்லமை பெற்ற கிரகம். இவர் நினைச்சா மட்டும்தான் இது 2ம் நமக்கு நிலைக்கும் கிடைக்கும். சோ இந்த வகையில இது மட்டும்தான் குருவுடைய ஆதிக்கமான்னு கேட்டா, ஞானம், கூர்ந்த மதிநுட்பம், மந்திரி யோகம், நிதித்துறை, நீதித்துறை, வங்கி, கல்வி, வேத உபதேசம் இது எல்லாத்துக்குமே குருவுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டது தான்.
ஸோ குரு பகவானுடைய அருள் இருந்தா இந்த துறைகள் எல்லாத்துலயுமே நீங்க சாதிக்க முடியும். இது எல்லாத்துக்கும் மேல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் திருமணங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமானது. ஸோ திருமணத்துக்கு முக்கியமான கிரகமே குரு பகவான் தான். ஒருத்தவங்க வந்து என்கிட்ட ஜாதகத்தை தூக்கிட்டு வராங்க. மா பண வசதி இல்ல, நிறைய கஷ்டம் இருக்குது, திருமணம் நடக்கல, திருமணம் தடைப்பட்டுட்டே போகுதுன்னு சொன்னா, அவங்களுடைய ஜாதக கட்டத்துல குரு எங்க இருக்காரு, குருடைய பார்வை எங்கெங்க விழுது, அதோடைய பலன் ஏன் அப்படி மறைக்கப்படுதுங்கிறத நான் பார்ப்போம். ஸோ இதுக்கும் இவர் தான் காரணம். இவர் உங்க வாழ்க்கையில் நல்லா இருந்தா மட்டும்தான் திருமணமே கைகூடி வரும். எல்லாத்துக்கும் மேல இவர் எந்த ஸ்தானத்தை பார்க்கிறாரோ அதுக்கு தான் பலம் இருக்கக்கூடிய இடத்தை விட. ஸோ குருடைய பார்வைங்கிறது சர்வ தோஷத்தையுமே நிவர்த்தி செய்யும். அதுதான் சனி பயிற்சியாட்டும் ராக்கெது பயிற்சியாட்டும் எந்த பயிற்சி நமக்கு கை கொடுக்கலனாலும் குரு பயிற்சி வருதா நமக்கு ஏதாவது ஒரு நல்லது போறக்கும்னு சொல்றோம். அந்த வகையில இந்த மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து குருவினுடைய அமைப்புங்கிறது கன்னி ராசிகளுக்கு பாதகமா சாதகமா? கட்டாயம் சொல்றேன், சாதகம் தான், பயம் வேணாம். 10ஆம் இடம்ங்கிறது பதவியே பறிபோகுன்னு சொல்றாங்களேன்னு பயப்பட வேணாம். அதுல வந்துட்டு உங்களுக்கு விதிவிலக்காதான் ஒரு சில விஷயங்கள் மாற்றம் அடையுது. அதாவது திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி மே மாதம் 14ஆம் தேதி முதல் 10ஆம் இடத்துல வந்து அமரக்கூடிய குருவினால ஆபத்தா அப்படின்ற கவலை சுத்தமா வேணாம். வேலை பார்க்கணும் இடத்துல கவனத்தோடய நிதானத்தோட நடந்துக்கிட்டா மட்டும் போதும். மற்றபடி யாருக்கும் ஜாமீன் கொடுக்கறதும் கூடாது. வங்கி லோன் தொடர்பா யாருக்கும் பரிந்துரையும் பண்ணக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜாமீன் கையெழுத்து போடுறது, லோன் வாங்கி கொடுக்கறதுக்கு கையெழுத்து போடுறது, இந்த கவனம் குறைவா நடந்துக்கிறது, பொறுமையை இழந்து செயல்படுறது, இந்த 4 விஷயத்த மட்டும் நீங்க செய்யலைன்னா உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாது. பொங்கடா தூரம் அப்படிங்கிற மாதிரி நீங்க வீர நடை போடலாம். வெளியிடங்கள்ல சமூக அமைப்புகள்ல பதவிகள் தேடி வந்தாலும் யோசித்து செயல்படுவது நல்லது. ஆனா இந்த மாதிரி பதவிகள்ல உங்களை தேடி வரும். அதே போல கூட்டு தொழில் செய்யறவங்க எச்சரிக்கையா இருக்கணும். எந்த விஷயத்திலுமே மற்றவங்கள சுத்தமா நம்பவே கூடாது. அது நீங்க தொழில் செய்யறவங்களா இருங்க, வேலை பார்க்கறவங்களா இருங்க, எதுவா இருந்தாலும் உங்களுடைய வேலையை நீங்களே நேரடியாக இறங்கி செய்யறது நல்லது. அதே மாதிரி முக்கியமான கோப்புகளை கையாளும் போது அலட்சியம் வேணாம். இந்த கன்னி ராசிகளுக்கு மேக்சிமம் தோல்விக்கான காரணமே இந்த அலட்சியம் தாங்க. அப்ப என்ன இவங்க இதை பத்தியும் கண்டுக்க மாட்டாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. எல்லாரையும் நம்பி ஒப்படைச்சிருவீங்க. அது சுத்தமா வேண்டாம். அதே போல தன்னம்பிக்கையோடு செயல்பட போறீங்க. ஆன்மீக விஷயங்கள்ல நாட்டம் அதிகமாகும். இதை அடுத்து குரு பகவானுடைய பார்வைக்கு என்னென்ன பலன்? குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு ராசி 2ஆம் வீட்டையும் பார்க்கிறார். பேச்சுகள்ல முதிர்ச்சி தெரியும். வர வேண்டிய பணம் கைக்கு வரும். குடும்பத்துல நிம்மதிக்கும் மகிழ்ச்சிக்கும் குறைவே இருக்காது. இருந்தாலும் வீண் சந்தேகங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இந்த கன்னி என்ன பண்ணா நடந்ததையும் யோசிப்பீங்க, நடக்க போறதையும் யோசிப்பீங்க, நடந்துகிட்டு இருக்கிறதையும் யோசிப்பீங்க. அளவா யோசிங்க. அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை நிலைச்சு வைக்கும். இந்த வீண் சந்தேகம், இது அப்படியா, இது இப்படின்னு அந்த சொல்லுவாங்க சிபிசிஐடி வேலையை பார்க்குற அந்த மூளையை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வை. அதே போல குரு சுக வீட்டை பார்க்கறதுனால தாயாருடைய வருத்தங்கள் நீங்கும். அவருடைய ஆரோக்கியம் மேம்படும். சில வந்து சொந்த வீடு வாங்க வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு. வங்கி கடன் கிடைக்கும். அதே போல குரு பகவான் வந்து 6ஆம் வீட்டை பார்க்கறதுனால பழைய கடன்ல ஒரு பகுதியை தீர்க்க வழி போறக்கும். கோர்ட்டு கேஸ் வழக்குகள் ஏதாவது இருக்குதுன்னா அவை உங்களுக்கு சாதகமா முடியும். அதே போல பழைய ஆவணங்களை பாதுகாப்பா வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். அடுத்தா குரு பகவானுடைய நட்சத்திர சஞ்சாரம். உங்களுடைய சேவகாதிபதியும் அஷ்டமாதிபதியுமான செவ்வாயின் நட்சத்திரத்துல 14/5/2025 முதல் 13/6/2025 வரைக்கும் குரு பகவான் பயணிக்கிறதுனால இந்த காலகட்டத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா சிலருக்கு வந்து அறுவை சிகிச்சை செய்யறது கூட வாய்ப்பு இருக்கு. புதுசா அறிமுகமானவர்களை நம்பவே கூடாது. அடுத்த ராகுடைய நட்சத்திரத்துல 13/6/2025 இருந்து 13/8/2025 வரைக்கும் குரு பகவான் பயணிக்கிறதுனால திடீர் பணவரவு செல்வாக்கு உயரும். எதிர்பார்ப்புகள் எல்லாமே நடக்கும். எதிர்ப்புகள் அடங்கி போகும். எதிரிகள்லாம் உங்க மேல ஏதாவது ஒன்று பண்ணிடணுன்ற கோபத்துல இருந்தா கூட உங்ககிட்ட இப்ப நட்பு பாராட்டுவாங்க, அடங்கி போவாங்க. உங்களை எதிர்க்கவே முடியாது. அதே போல திடீர் பயணங்கள் உண்டு. அந்த பயணங்கள் உங்களுக்கு பயன் கொடுக்கும். வேற்று மொழிக்காரர்களால உங்களுக்கு ஆதாயம் உண்டு. உங்களுடைய சுகாதிபதியும் சப்தமாதிபதியுமான குரு பகவான் அவருடைய நட்சத்திரத்துல 13/8/2025 முதல் 1/6/2026 வரைக்கும் பயணிக்கிறதுனால இந்த காலகட்டத்துல தாயா தாரமா அப்படின்ற ஒரு சின்ன சின்ன போராட்டங்கள் இருக்கும். கடனை நினைச்சு வருத்தப்படுவீங்க. ஆனா வருமானத்துக்கு குறைவில்லாம நிறைவா கொடுப்பார். அதே போல கணவன் மனைவிக்கிடையே அனுசரிச்சு போறது நல்லது. உறவுக்காரங்களை பத்தி மத்தவங்க கிட்ட குறை சொல்றதையும் தவிர்த்துக்கோங்க. குரு பகவான் உங்களுக்கு சாதகமா இருக்கிறாரு, கவலை வேணாம். அடுத்தான் குரு பகவான் கடகத்துல 18/10/2025 முதல் 5/12/2025 பயணிக்கும் போது குடும்பத்துல நல்லது நடக்கும். பணப்புழக்கம் அதிகமாக, ஆரோக்கியம் திருப்திகரமா இருக்கும்.
இதைத் தொடர்ந்து குரு பகவான் 11/11/2025 முதல் 13/3/2026 வரைக்கும் வக்ரகதியில இருக்கிறதுனால வெளிவட்டாரத்துல மதிப்பு மரியாதை கூடும். யதார்த்தமான பேச்சால எதையுமே சாதிக்க போறீங்க. இதுவே பொதுப்படியா வியாபாரம் செய்யறவங்களுக்கு சந்தை நிலவரங்களை அறிஞ்சு கொள்முதல் செய்யறதுனால பழைய பாக்கிகள் எளிதில் வசூலாகும். சிலர் கடையை விரிவுபடுத்துவீங்க. கெமிக்கல், கமிஷன், எலக்ட்ரிக்கல் மற்றும் துணி வகைகளால கூட்டு தொழில லாபம், திடீர் லாபம் அடைவீங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். இது உத்தியோக பணின்னு வந்துச்சுனாக்கா வேலை சுமைங்கிறது குறையும், சம்பள உயர்வு உண்டு. சக ஊழியர்கள் உங்களை அரவணைச்சு நடந்துப்பாங்க. கன்னித்துறையில் இருக்கவங்க மூத்த அதிகாரிகளை பத்தி குறை கூறாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. குறிப்பா கன்னித்துறையில இருக்கவங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து வேலை வாய்ப்புகள் தேடி வரும். அது கலைஞர்களை பொறுத்திருக்கும். விமர்சனங்களை தாண்டி முன்னேறுவீங்க, சாதிச்சு காட்டுவீங்க. ஒட்டு மொத்தமா இந்த குரு பயிற்சி நீங்க நிதானத்தை மட்டும் பிரதானமா கெட்டியா பிடிச்சிட்டீங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றுமே வெற்றி பெறும். உங்களை ஒருத்தராலுமே இப்படி சும்மா அசைக்கூட முடியாது. ஏன்னா ஒருத்தன் வேகமா நடக்கிறானாக்கா அவன் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருத்தன் நிதானமா நடக்கிறான் அப்படின்னா அந்த இடத்துல அவன் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இதுதான் கன்னி ராசிக்காரர்கள் ஃபாலோ பண்ணும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த கன்னி ராசிகளுக்கான பொது பலன்கள் குரு பயிற்சி என்ன சொல்றாரு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை கன்னி ராசிக்காரங்களே, பயப்பட வேணாம். நான் உனக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன். கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்ல மட்டும் கவனமா இருந்துக்கும். இப்படிதான் சொல்லி முடிக்கிறார். இதை தாண்டி கன்னி ராசியில இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்துக்குமே குரு என்ன சொல்ல போறாரு? முதல்ல உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் உங்களுக்கு செல்வாக்கு உயர்த்தி கொடுக்குறாருங்க. ஒட்டு மொத்தமா நீ யாரா வேணா இருங்க. ஆண்களோ, பெண்களோ, சின்னவங்களோ, பெரியவங்களோ, எந்த துறைகள்ல வேணா எழுங்க. கூலி வேலை செய்யுங்க. தனியார் துறையில வேலை பாருங்க. இல்ல வெளிநாட்டுல வேலை பாருங்க. இல்ல பெரிய தொழிலதிபரா இருங்க. அரசியல்வாதிகள் இருங்க. எல்லாருக்குமே செல்வாக்கு உயருது. அதாவது இவரை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில நன்மை உண்டாக்க போறாரு. செல்வம், செல்வாக்கு அதிகரிச்சு கொடுக்குறாரு. வீடு, வாகனம், பட்டம், பதவின்னு எல்லாமே வளமா மாறப்போகுது. நீங்க இழந்ததை எல்லாத்தையுமே மீண்டும் நீங்க 10 ரூபாய் இழந்திருந்தா அது பல லட்சமா உங்க கையில கொடுக்கக்கூடிய அளவுக்கு எல்லாமே உங்களை சேரப்போகுது. இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில் இருந்த நெருக்கடிகளை போக்கி தடைப்பட்ட வேலைகள் எல்லாமே நடத்தி கொடுக்குறாரு. எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொடுக்குறாரு. உடல்நிலையில முன்னேற்றம் இருக்கும். மனநிலை மகிழ்ச்சி இருக்கும். தொழில் புரியறவங்களுக்கு உழைப்பை அதிகரிக்கிறாரு. பணியாளர்களுக்கு பொறுப்பை உணர்த்தி வைக்கிறாரு. வியாபாரிகளுக்கு அக்கறையை உண்டாக்குறாரு. சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றத்தை ஏற்படுத்துறாரு. என்னதான் 10ஆம் இடம் குருங்கிறது பதவியை பறிப்பாருன்னு சொல்லி கொடுத்தாலும் நேர்மையா இருக்கிறவங்களுக்கும் உண்மையா உழைக்கிறவங்களுக்கும் குரு சோதனைக்கு ஆளாக்கவே மாட்டார். ஸோ கன்னி ராசி பயப்பட வேணாம். அவருடைய பார்வையுடைய பலம்ங்கிறது உங்களுக்கு இன்னும் அதிகமான நட்பலங்களை தான் கொடுக்க போகுது. நம்ம வாழ்க்கையில் கூடிய சங்கடங்கள், நெருக்கடிகள் விலக போது, எடுக்கக்கூடிய முயற்சிகள் லாபம் இருக்க போது, பூர்வீக சொத்துக்கள் இந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வரப்போது, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமண வயதில் இருக்கவங்களுக்கு மனமாலை ஏறுங்க. வேலையின் காரணமாகவோ, கருத்து வேறுபாட்டின் காரணமாகவோ பிரிஞ்ச தம்பதிகள் இப்போ ஒன்று சேர்வீங்க. அதே போல செய்து வரக்கூடிய தொழில முன்னேற்றத்தை அடைய போறீங்க. வருமானம் பல மடங்கு உயரப்போகுது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பம், பிரச்சனை எல்லாமே விலகி நிம்மதி உண்டாக போகுது. எதிர்பார்த்த பணம் கையில வரப்போகுது. பொருளாதார நிலையில உயர்வை பார்க்க போறீங்க. புதுசா இடம் வாங்குவீங்க, வண்டி வாகனம் வாங்குவீங்க. இது போன்ற கனவுகள் எல்லாமே இப்ப நனவாக போகுது. அதே மாதிரி உடல் பாதிப்புகள் விலகுது. வேலை திறமைகளுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இந்த போட்டிகள், எதிர்ப்புகள் எல்லாமே விலகுது. நோய் நொடிகள் அகலுது. இழுபறியாக இருந்த கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு வெற்றியை உண்டாக்குது. வியாபாரத்தில் இந்த பிரச்சனைக்கு முடிவு வருது. இது தாண்டி பொதுப்படியா சொல்லணும்னாக்க எல்லாத்துலயுமே முன்னேற்றம், குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகமாகுது. அது தொழில் ரீதியா தொழில் மீது அக்கறை உண்டாகுது. சிலர் தொழிலை விரிவு செய்வீங்க. முடங்கிற தொழில் மீண்டும் முன்னேற்ற பாதையில் பயணிக்க போகுது. புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள்ல இந்த காலகட்டத்தில் வெற்றி கிடைக்கும். பங்கு வர்த்தகம், ஆன்லைன் பிசினஸ், ஏற்றுமதி, இறக்குமதி, நிதி நிறுவனம், ஆட்டோமொபைல்ஸ், ரெடிமேட்ஸ், ஜுவல்லரி, அழகு சாதனம், வாகன விற்பனை, கம்ப்யூட்டர், எலக்ட்ரானிக், டிரான்ஸ்போர்ட், பப்ளிகேஷன் இந்த மாதிரியான துறைகள்ல குறிப்பிட்ட முன்னேற்றம் அப்படிங்கிறது பல மடங்கு இருக்கும். அடுத்து பணியாளர்கள் தனியார் துறையா, அரசாங்கத்துறையா, ஆண்களோ பெண்களோ ஒருத்தர்கள் கைகட்டி வேலை செய்யக்கூடிய கூலி வேலையை செய்தாலும் சரி, பணியிடங்கள் இருந்தால் உங்களுக்கு சங்கடங்கள், நெருக்கடிகள் விலகுது. உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். சிலர் பார்க்கக்கூடிய வேலையை விட்டுட்டு வேற இடத்துக்கு மாறுவீங்க. அது உங்களுக்கு சாதகம் தான். அதே போல பணியாளர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வருது. எதிர்பார்த்த இடம் மாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். பெண்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய பார்வையினால உங்களுடைய நிலையில உயர்வு. அதே போல படிப்பு, வேலை, திருமணம் இது போன்ற கனவுகள் நனவாகுது. சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். கணவன் மனைவி கிடந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வருது. உடல் பாதிப்புகள் மாறியது. பொன் பொருள் சேருது. குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகமாகுது. மனசுல நிம்மதி உண்டாகுது. அடுத்த கல்வியை பொறுத்தவரைக்கும் படிப்பின் மீது ஆர்வம் அதிகமாகுது. பொதுத் தேர்வு, போட்டித் தேர்வுகள் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். வெற்றி உண்டாகுது. விரும்பக்கூடிய கல்லூரிகள்ல விரும்பிய பாடப்பிரிவுகளில் இடம் கிடைக்கும். அடுத்த உடலை பொறுத்தவரைக்கும் அதிகபட்ச உழைப்பினால, அலட்சிய புத்தியால உடல் பாதிப்பு இருந்துச்சு இல்லையா, அது எல்லாமே இப்போ சரியாக போகுது. குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் குடும்பங்களுடைய பார்வைங்கிறது, சஞ்சார நிலைங்கிறது உங்களுக்கு சுபிக்ஷத்தை ஏற்படுத்து. பொருளாதார நிலையில உயர கொடுக்கிறாரு. செல்வாக்கு அதிகரிக்கிறாரு. பொன் பொருள் சேர்ந்து வீடு, வாசல், வண்டி, வாகன கனவுகள் நனவாகுது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகுது. தம்பதிகளிடையே ஒற்றுமை உண்டாகுது. நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே குடும்பத்தில் நிறைவேற போகுது. உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அனுதினமும் அதிகாலையில நீராடி சூரிய பகவானை வழிபாடு செய்ய முன்னேற்றம் உண்டு. தடை தாமதங்கள் விலகி போகும். அடுத்த அஸ்தம் நட்சத்திரம் நல்லதே நடக்கும். ஒரு கவலையும் வேணாம். குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முழுக்க முழுக்க பாதுகாப்பையும் அதீத பலன்களையும் கொடுக்க போறார். அதாவது இவரால
மனசுல இந்த சங்கடங்கள் விலகுது, வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், செல்வாக்கு உயரும். இதுவரைக்கும் இந்த சங்கடங்கள் விலகி மனசுல இந்த குழப்பங்கள் மறையுது, வாழ்க்கையில முன்னேற்ற பாதை தெரியுது, வாழ்க்கை துணை கிட்ட இணக்கமான சூழ்நிலை இருக்கு, தாயாரோட உடல்நிலை முன்னேற்றம் இருக்கும், தாய் வழி உறவுக்காரங்க கிட்ட ஆதரவு அதிகமாகும், கல்வியில மேன்மை உண்டாகுது, புதையல் கிடைச்சது மாதிரி திடீர் யோகம் உண்டாகும், உடலில் இருந்த சங்கடங்கள் விலகி தீராத நோய்கள் தீருது, ஆரோக்கியம் உண்டாகுது, விரோதிகளால உங்களுக்கு இருந்த சங்கடங்களும் நீங்குது. அதே போல ஏதாவது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இருந்தா உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வரும், உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வரும், மனசுல மகிழ்ச்சி நிலைக்கும். இது தாண்டி பொதுப்படியா சொன்னாக்க இந்த குருவினால யோகமான பலன்கள் அதிகமாகும். இவர் கூட சேர்ந்தவே சூரியன் செவ்வாயுடைய சஞ்சாரமும் உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்துறாங்க. அது தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்கா தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் மீது அக்கறை உண்டாகுது, சிலர் தொழிலை விரிவு செய்வீங்க, போட்டிகள் விலகுது, புதிய முயற்சிகள் கூட வெற்றியை கொடுக்கும். கல்வி, நிதி நிறுவனம், நோட்டு புத்தகம் தயாரிப்பு, பங்கு வர்த்தகம், ஆன்லைன் பிசினஸ், ஒப்பந்தம், ஏற்றுமதி இறக்குமதி, ஜவுளி, குடிநீர், வேளாண்மை, ஜுவல்லரி, கம்ப்யூட்டர், எலக்ட்ரானிக்ஸ், டிரான்ஸ்போர்ட், பப்ளிகேஷன், திரைப்படம், சின்னத்திரை, வலைதளம், இது போன்ற தொழில்கள்ல பல மடங்கு லாபம் கொண்டு பட் தொழில் ரீதியா என்ன தொழில் செய்தாலும் சரி நல்ல வளர்ச்சியை பார்ப்பீங்க. அடுத்து பணியாட்கள், அரசாங்கத்துறையோ தனியார் துறையோ, ஆண்களோ பெண்களோ இல்ல கூலி வேலை செய்யக்கூடிய, கை கட்டி சம்பளம் வாங்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு தடைப்பட்டு வந்த பதவி உயர்வு கிடைக்கும், வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு வரும், தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கறவங்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் பார்க்க போறீங்க, சிலர் பார்க்கக்கூடிய வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு மாறுவீங்க, கூலி வேலை செய்யறவங்களுக்குலாம் பல மடங்கு வருமானம் உயரும். பெண்களை பொறுத்தவரைக்கும் சுகஸ்தானமும் குடும்பஸ்தானமும் பலம் பெறுவதனால குடும்பத்தில் நிம்மதி இருக்குது, மனசுல மகிழ்ச்சி அதிகமாகுது, உடல் பாதிப்புகள் விலகுது, வேலை பார்க்கக்கூடிய இடங்கள் இந்த பிரச்சனைக்கு முடிவு வருது, எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும், தம்பதிகளுக்கிடையே இணக்கம் உண்டாகுது. கல்வியை பொறுத்தவரைக்கும் வித்யாகாரகன் வீட்டுல ஞானகாரகன் சஞ்சரிக்கிறதுனால படிப்புல ஆர்வம் கூடும், பொது தேர்வு போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும், விரும்பிய கல்லூரிகளில் விருப்பப்பட்ட பாடப்பிரிவுகளை சேருவீங்க. இதே போல அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணாக்க கட்டாயம் அரசு பணி நிச்சயம். அடுத்த உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் நீண்ட நாட்களாக தொடர்ந்து வந்த மருத்துவ செலவு குறையுது, உடலில் இருந்த பாதிப்புகள் விலகுது, ஆரோக்கியம் மேம்படுது. குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் சுபிக்ஷம் பெறுவதனால நெருக்கடி பிரச்சனை விலகுது, பொருளாதார நிலையில உயர்வை பார்க்க போறீங்க, தம்பதிகளிடையே ஒற்றுமை சிறப்பா இருக்கும், பொன் பொருள் சேரும், வீடு, வண்டி, வாகனம் இது போன்ற கனவுகள் நனவாகுது, நீண்ட நாள் எண்ணங்கள் எல்லாமே இப்ப நிறைவேறுது, குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம், அனுதினமும் சுப்பிரமணிய வழிபாடு செய்ய, சிவசிவா என்று எடுக்க வாழ்க்கையில முன்னேற்றம்ங்கிறது தடையில்லாம இருக்கும். அடுத்து சித்திரை நட்சத்திரம், விருப்பங்கள் எல்லாமே நிறைவேற போகுது. குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொழில வியாபாரத்துல உங்க முயற்சிகளை கூட வெற்றியாக மாத்தி கொடுக்குறாரு, வேலை தேடுறவங்களுக்குமே நல்ல வேலை கிடைக்க போகுது, முயற்சிக்கு ஏற்ற ஆதாயத்தை கொடுக்குறாரு, உடைய கனவுகள் எல்லாமே இப்ப நனவாக போகுது, பட்டம், பதவி, அந்தஸ்து, செல்வாக்கு எல்லாத்தையுமே உண்டாக்கி கொடுக்குறாரு, பொன் பொருள் சேர்க்கையும், வீடு, மனை, வாகனம் இது போன்ற வசதி வாய்ப்புகளையும் அதிகரிச்சு கொடுக்குறாரு, குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை விலக்கி வைக்கிறாரு, சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், தடைப்பட்ட வேலைகளை நடத்தி முடிச்சுப்பீங்க, பணி தொழில்களில் ஏற்படுத்த பிரச்சனைக்கு முடிவு வருது, எடுக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே லாபமா மாறுது, சிலருக்கு எதிர்பார்த்த இடத்துக்கு இடமாற்றத்தை கொடுக்குறாரு. அதே போல தொழில் ரீதியா, வியாபார ரீதியா இருக்கக்கூடிய இடத்த விட்டுட்டு வெளியூர்ல போய் வசிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குறாரு. பட் அந்த பலன்கள்ங்கிறது உங்களுக்கு சாதகம் தான். இதை தாண்டி குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகுது, வருமானத்தில் ஏற்படும் தடைகள் நீங்குது, எடுக்கக்கூடிய முயற்சிகளை வெற்றியாக மாறுது, செல்வாக்கு உயருது, வருமானம் பல வழிகளில் வர ஆரம்பிக்கும், வாழ்க்கை துணை கிட்ட இணக்கம் உண்டாகுது, தாயாருடைய உடல் நல்ல முன்னேற்றம் உண்டாகுது, கல்வியில மேன்மை பார்க்க போறீங்க, நோய்கள் தீருது. அதே போல விரோதிகளால் ஏற்படுத்த சங்கடங்கள் நீங்குது, வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமா மாறுது. எல்லாத்துக்கும் மேல நெருக்கடிகள் இல்லாமல் போறதுனால இருட்டில இருந்த வாழ்க்கைங்கிறது வெளிச்சத்துக்கு வந்தது மாதிரி ஒரு நிலையில மாற்றம் வரும், செல்வாக்கு உயரும், குடும்பத்தை சுப நிகழ்ச்சி நடக்கும். நிலபலத்துக்காக ஏதோ கோர்ட்டு கேஸ் வழக்குன்னு போயிட்டு இருந்தீங்கன்னாக்க அந்த சொத்துக்கு உங்க கைக்கு வரும், சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், காதல் உறவுல இருக்கிறவங்களுக்கு அந்த காதல் உறவு திருமண பந்தத்துக்குள்ள முடிவாகும். அதே போல உடன்பிறப்புகளால ஆதரவு உண்டு, வியாபாரம் தொழில முன்னேற்றம் பார்க்க போறீங்க, வேலையில எதிர்பார்த்த உயர்வு ஏற்படும். இது தாண்டி குரு கூட சேர்ந்து சூரியன் செவ்வாயோட சஞ்சாரம் உங்க செல்வாக்கை உயர்த்துது, முன்னேற்றத்தை உண்டாக்குது. தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்க தொழில் மீது அக்கறை அதிகமாகுது, சிலர் தொழிலை விரிவு செய்வீங்க, தொழிலை எதிர்பார்த்த லாபம் இருக்கும், வேளாண்மை சார்ந்த பொருட்கள், மினரல் வாட்டர், குளிர்பானம், உணவகம், மருந்தகம், ரியல் எஸ்டேட், பில்டர்ஸ், கல்வி நிறுவனம், நிதி நிறுவனம், ஸ்டேஷனரி, பங்கு வர்த்தகம், ஆன்லைன் பிசினஸ், ஏற்றுமதி இறக்குமதி, கம்ப்யூட்டர், எலக்ட்ரானிக்ஸ், பப்ளிகேஷன், சின்னத்திரை, வலைத்தளம் இது போன்ற தொழில்கள் நல்ல லாபம் பல மடங்கு கிடைக்கும். பணியாட்களை பொறுத்தவரைக்கும் தனியார் துறை, அரசாங்கத்துறை, ஆண்களோ பெண்களோ எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும், மேலதிகாரிகிட்ட ஆதரவு இருக்கும், செல்வாக்கு அதிகமாகும், தனியார் நிறுவனம் வேலை பார்க்கறவங்களுக்கு எதிர்பார்த்த உயரும் உதிரும் கிடைக்கும். அதே போல பெண்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலம் மிகவும் யோகமான காலங்க, படிப்பு, வேலை, திருமணம் எல்லாமே கனவுகள் நனவாக போகுது. அதே போல பணியிடங்களில் இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வருது, சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும், எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகமாகுது, உறவுக்காரன்ட்ட ஆதரவு உண்டாகுது, சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும், கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகமாகுது. கல்வியை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் இருந்த தடைகள் விலகுது, வெற்றியை நோக்கி நடைபோட போறீங்க, படிப்பின் மீது ஆர்வம் கொடுத்து பொது தேர்வு போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும், உயர்கல்வி கனவுகள் நனவாகுது. உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் நோய் தொற்றுகள் எல்லாமே சரியாகி முழுசா உடல் ஆரோக்கியத்தோட வளம் வர போறீங்க, குடும்பத்தை பற்றியும் நெருக்கடிகள் வருது, உறவுக்காக மத்தியிலே செல்வாக்கு அதிகமாகுது, கணவன் மனைவி உறவு சிறப்பா இருக்கும், பிள்ளைகளோட நலன் அக்கறை கொடுத்து குடும்பத்தை சுமர்ச்சி நடக்கும், பொன் பொருள் சேரும், வீடு, வாகனம் கனவுகள் எல்லாமே நனவாகுது. அதே போல எதிர்கால நலன் கருதி சேமிக்க தொடங்குவீங்க. உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரங்க, திருத்தணி முருகப்பெருமானை அனுதினமும் வழிபாடு செய்ய வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள், நட்சத்திர பலன்கள், பரிகாரங்கள் எல்லாமே கன்னிராசிக்கு குரு பொறுத்த வரைக்கும் நீங்க கனவுல கூட எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தான் கொடுத்திருக்கிறார். பயன்படுத்துறது மட்டும்தான் உங்களுடைய வேலை. முன்னாடி நான் சொன்ன 4 விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தாண்டி நீங்க செய்ய வேண்டிய ஆலய வழிபாடு, தஞ்சாவூருக்கு அருகில் உள்ள திருவையாறு பஞ்ச நந்தீஸ்வரர் கோயில்ல அருள்பாலிக்கும் தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமைகளை குடும்பத்தோட போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அதே போல பார்வையற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க, உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும்.
நிலைத்த நீடித்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கும். சுபிக்ஷம் நிலைச்சு நிற்கும். வாழ்த்துக்கள்.